ஓகே. அண்ட் தளபதி அவர்கள் ஜனநாயகனுக்கு அப்புறமா படம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா இஸ் கால் தான். ஆனா நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் ஆஸ் தியேட்டர் ஓனர் நீங்க சொல்லுங்க, அவருடைய ஒரு நிரப்பிடம் இருக்குல்ல தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடமா இருக்கு. அது இப்போதைக்கு நிரப்பும் வாய்ப்பே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு நிரப்ப வாய்ப்பே கிடையாது. புரியுது. ஏன்னா அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் வந்து ஹியூமங்கஸ், அவருக்கு மார்க்கெட் வந்து நம்பர் 1 இப்போ. ஸோ அதெல்லாம் அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இன்ஃபேக்ட் அது மேட்ச் பண்ண முடியுமான்ற கஷ்டம் தான். ஏன்னா இப்போ மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் சேஞ்சிச்சு. இப்போ அந்த ஹீரோக்கான கிரேஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. இப்போ ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், தளபதி, அஜித் சார். ஸோ அப்படி இருந்த ஒரு கிரேஸ் வந்து அடுத்த ஸ்டார் யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் அந்த 2 பில்லர்ஸ் யாரும் உருவாகல. ஆமாம். இப்போ அந்த 2 பேராக வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஜென்னுக்கு அப்புறம் யாருமே ஒரு ஃபேன் பேஸ் எல்லாரும் ஒரு டைவர்ஷன் ஆயிடுச்சு, வேற வேற இதில் போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கிரேஸ் வந்து எந்த ஆக்டருக்குமே இல்லை. ஃபேன்ஸ் இருக்காங்க, பட் இந்த அளவு கிரேஸ் யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் ஒரு மார்க்கெட் வந்து இன்னொரு கிரியேட் ஆகுமான்றது 99% வாய்ப்பு இல்லை.